கையை மேலே வரைக்கும் தூக்குனா வலிக்கிறது இந்த மாதிரி, கையை சைடில் கொண்டு போய் இந்த மாதிரி மேலே வரைக்கும் தூக்குனா வலி, கையை பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி. அதே இது ரைட் கைக்கு மேலே வரைக்கும் தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் இப்படி பிடிச்சா வலி, பின்னாடி கொண்டு போய் இப்படி பிடிச்சா வலி. அப்புறம் அம்மை போடுற இடத்துல மிட் ஆஃப் த ஆர்மில் வலி. இந்த மாதிரி ரைட் கையிலையோ லெஃப்ட் கையிலையோ இருந்துட்டால் கவலைப்படாதீங்க, அது ஈஸியாக சரியாக வர நோய் தான். அதுக்கு பேர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரியார்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர். அது 3 விதத்தில் வருதுங்க. மெயின் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தான் வருது. 95% அவங்களுக்கு தான் அந்த மாதிரி உருவாகுது, சுகரோட காம்ப்ளிகேஷன் ஃப்ரோசன் ஷோல்டர். அப்புறம் 2வது இடத்துல வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தெலும்பு தேஞ்சு போயிருந்தா, இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருந்தா, தட் மீன்ஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ். ஜவ்வு வீங்கிறது வந்து டிஸ்க் பல்ஜ், ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு விலகிறது டிஸ்க் புல்லாப்ஸ், நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது பிரேக்கியல் நியூராலஜியா. இதில் வருது. இதை தவிர ஏதாச்சும் சின்னதாக இன்ஜுரி ஆனால் வந்துடுது. பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போகிறப்ப சடன் பிரேக் போட்டால் வர்றது, வெயிட்டு தூக்குனா வர்றது, ஃப்ரெண்ட்ஸோட சும்மா விளையாண்டா வர்றது, ஏதாச்சும் ஒன்று சும்மா டைட்டாக பிடிச்சி கட்டி பிடிச்சி விளையாடு. அப்புறம் வந்து இது கிரிக்கெட் ஆர் ஸ்போர்ட்ஸ்னால் வர்றது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறது மூலம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வெளியில் புண்ணானா சுகர் வந்தால் ஆறாதோ, அது மாதிரி உள்ள புண்ணாலும் சுகர் வந்தால் ஆறாது. அதனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது மாதிரி காயாகியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காயாகி சுகர் இல்லாதவங்களுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ். ஓகேங்களா? இது என்ன நடக்குதுன்னா, உள்ள நீர் கோர்த்துக்கிட்டு, தட் மீன்ஸ் சீ பிடிச்ச மாதிரி உள்ளே ஃபார்ம் ஆகிட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனை குறைக்குது. இப்படி 180 டிகிரி ஃப்ளெக்ஷன், 180 டிகிரி அப்டெக்ஷன், இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், இன்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், இதெல்லாம் வர்றதை அது வந்து குறைச்சிருது. ஸோ இதனால தான் அந்த இது ஃபார்ம் ஆகுது. இது குறைச்சிக்கிறதோடு இல்லாமல் உள்ள அந்த இன்ஃப்ளமேஷன் சீ பிடிச்ச மாதிரி கெட்ட நீர் சேர்ந்துக்குது. இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனோட மசில் பவரும் குறைஞ்சிருது. இதையெல்லாம் க்யூர் பண்ணுறது எப்படின்னு கேட்டால், உலகத்திலேயே இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸசைஸ் தான். அது என்ன மாதிரி எக்ஸசைஸ்னால், ஜிம்முக்கு போய் செய்கிறதோ யோகாவோ இல்லை ஸ்போர்ட்ஸோ கிடையாது. அது காமன் எக்ஸசைஸ், உடம்புக்கு நல்லது தான். அது காமன் எக்ஸசைஸ். ஆனால் இந்த எக்ஸசைஸ் நோய்க்கான எக்ஸசைஸ். ஃபிசியோதெரபிஸ்ட் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி 1-to-1 உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி தரணும். அப்படி பார்த்தா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீர் கோர்த்ததுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ், ஃப்ரீ எக்ஸசைஸ். செவுத்துல இப்படி வச்சு இப்படி போகிறீங்க, செவுறு போய் ஒட்டுறீங்கன்னா அதெல்லாம் ஃப்ரீ எக்ஸசைஸ். இந்த ரேஞ்ச் அதிகப்படுத்த இப்போ நான் நல்லா இருக்குங்காட்டி இது வரைக்கும் கொண்டு போகிறேன். உங்களுக்கு 90 டிகிரி தான் வருதுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு 100 டிகிரிக்கு போகணும். இந்த மாதிரி எக்ஸசைஸு, ஃப்ரீ எக்ஸசைஸ், இந்த மாதிரி நிறையா. அதை தவிர ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ், அதை தவிர ஆக்டிவ் எக்ஸசைஸ், அதை தவிர ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸ். ஈவன் ரப்பர் டம்பிள்ஸ், வாட்டர் பாட்டில் ஆர் வெயிட் கப் வச்சு கூட இந்த மாதிரி செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நான் எக்ஸசைஸாக சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி மட்டும்தான் இதை க்யூர் பண்ண முடியும். வேறு எந்த ரூபத்துலையும் இதை க்யூர் பண்ண முடியாது. மற்ற மெத்தடெல்லாம் இதுக்கு வேஸ்ட்டு தான். இப்போவே சொல்லிட்டேன். இது எக்ஸசைஸில் ஈஸியாக சரியாக வர நோய். ஒரு 10 நாள் நான்லாம் ஆன்லைனில் உலகத்தில் எத்தனையோ நாட்டிலேருந்து வர்றாங்க, சொல்லி கொடுக்குறேன். அவங்கவுங்க காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட் 10க்கு தான் என்னோடய ஆன்லைன் கிளினிக் க்ளோஸ் ஆகுது. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 12 பேர் வேலை பார்க்குறாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ், லேடி டாக்டர்ஸும் ஜென்ட்ஸ் டாக்டர்ஸும். நாங்கள் யார் எப்போ வந்தாலும் அதில் 1 ஹவர் 10 நாளைக்கு சொல்லி கொடுத்து க்யூர் பண்ண முடியுது. இப்போ உதாரணத்துக்கு 1-2 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்படி கையை கோர்த்து வலிக்கிற கையை வலிக்காத கையோட உதவியோடு நல்லா தூக்கி 10 வரைக்கும் வச்சுருக்கிறது, அப்புறம் கீழே போட்டு 10, அந்த மாதிரி 7 தடவை செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கையை மட்டும் இந்த மாதிரி தூக்குறது, அடுத்த கை தூக்கி 10 வரைக்கும் வச்சிருந்து கீழே போடுறது. அப்டெக்ஷன் இப்படி சைடில் தூக்கி 10 வரைக்கும், இந்த பக்கம் அப்டெக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போடுறது. இது மாதிரி 7 தடவை செஞ்சு சரியாகலாம். பட் இந்த எக்ஸசைஸ் தானா 100 எக்ஸசைஸில் சும்மா 5 எக்ஸசைஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் ஒரு ஆன்லைனில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கன்சல்ட் கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து இது மாதிரி காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஆன்லைனில் நாம் எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். ஒரு டீம் 12 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க உங்களுக்கு 1-to-1 செஷன் எடுப்பாங்க, நானும் எடுப்பேன்.
ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணி பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். இது எக்ஸசைஸில் தான் க்யூர் ஆகும், வேறு எந்த மெத்தட்லேயும் சரியாக க்யூர் ஆகாது. ரொம்ப விரயம்தான் ஆகும், உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் எந்த ட்ரபிள் இருந்தாலும் கன்சல்டேஷன் கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.